தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்றது தாவேகா தான். திமுக அணி, அதிமுக அணி இரண்டுமே தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியை மக்கள் நிராகரித்து விட்டதால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்துள்ளதாக கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நல்ல போக்கு இல்ல. ஆதரவு தருவதும் பாஜகவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் மேல உட்கார்ந்து உங்களே கொலை முயற்சி எல்லாம் செய்தது ஆதரவு தருவது எந்த விதத்துல நியாயம்? லெப்டிஸ்ட் ஆதரவு தருவது. நாங்கள் எதற்காக ஆதரவு தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு எதற்காக ஆதரவு தெரிவித்தோம் என்பது சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். ஒண்ணு, உடனடியாக மீண்டும் ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்றது தாவேகா தான். திமுக அணி, அதிமுக அணி இரண்டுமே தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஆட்சி அமைக்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு தேர்தலை உடனடியாக சந்திக்க வேண்டும். உடனடியாக மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஒருவேளை ஆட்சி அமையவில்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் அமலுக்கு வந்திருக்கும். இந்நேரம் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்திருக்கும். ஆகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைய வேண்டும். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது பிஜேபி கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்துவதற்கான ஒரு சூழலைத்தான் ஏற்படும். எக்காரணம் கொண்டு பிஜேபி ஆட்சி இப்படி கொல்லைப்புற வழியாக நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை தெரிவித்திருக்கிறோமே தவிர மற்ற பிரச்சனைகளும் அதனால் மறைந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. இந்த போராட்டத்துக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது இல்ல, அதை பத்தி நாங்க மாநில குழு கூடி முடிவு எடுப்போம். இந்த நீங்க அவர்கிட்டயும் கேட்கலாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.